அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு PLC ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு வேர் ஹவுஸ் இருக்கு. அந்த வேர் ஹவுஸ்ல வந்து நான் வந்து ப்ராடக்ட்ஸை வந்து ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ இப்போ ப்ராடக்ட் ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வேர் ஹவுஸ்ல எவ்வளோ நம்பர் உள்ள வருது, எவ்வளோ நம்பர் வெளியே போகுது, இது எல்லாமே வந்து நான் கரெக்டாக கால்குலேட் பண்ணணும். சப்போஸ் என்னோட வேர் ஹவுஸ்ல வந்து எனக்கு வந்து 10 பார்ட்டுக்கு மேலே ஸ்டோர் பண்ண முடியாது அப்படின்னா, நான் அந்த 10 பார்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணணும். இப்போ இங்க y0 என்ற அவுட்புட் இருக்கு, x0 என்ற இன்புட், x1 இன்புட். x0ன்றது என்ட்ரி உள்ள போறதுக்கான இன்புட், x1ன்றது பார்ட் வெளியே வர்றதை சென்ஸ் பண்றதுக்கான இன்புட், y0ன்றது இந்த வேர் ஹவுஸ்ல நம்ம ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லா இருக்குன்றத காமிக்கிறதுக்காக ஒரு இண்டிகேஷனுக்காக நம்ம வந்து வச்சிருக்கோம் y0. சரி, இப்போ எனக்கு வந்து ஒரு 5 ப்ராடக்ட் இந்த வேர் ஹவுஸ்ல வந்து நான் 5 ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ட்ரியில வந்து எனக்கு வந்து 2 பார்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த 2 பார்ட்ன்றது இப்போ வேர் ஹவுஸ்குள்ள 2 பார்ட் இருக்கு. இப்போ இந்த 2 பார்ட்ல நான் ஒரு பார்ட் வெளியே எடுத்துட்டேன். ஸோ அப்படின்னா வேர் ஹவுஸ்குள்ள எத்தனை இருக்கும்? 1 இருக்கும். சரிங்களா? ஸோ இங்க 2 உள்ள வருது, இந்த வெளியே 1 போகுது அப்படின்னா இந்த இடத்துல 1 தான் இருக்கும். ஸோ அந்த 1 நம்ம வந்து கரெக்டா டிஸ்பிளே பண்ணணும். சரிங்களா? இதுதான் வந்து வேர் ஹவுஸ்க்கான ப்ராடக்ட் அமௌண்ட் கால்குலேஷன். இதுதான் நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் தான். இந்த சிம்பிள் ப்ரோக்ராம் வச்சு நீங்க இந்த கான்செப்டா வச்சு நீங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணலாம். நம்ம இதுல வந்து யூஸ் பண்ண போறது பாத்தீங்கன்னா கவுண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ரோக்ராம்ல இந்த ப்ரோக்ராம் வந்து எதுக்கு கண்ட்ரோல் பர்பஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க. This program is used for monitoring the product amount in the warehouse by photoelectric sensors at both entry and exit. When the amount reaches 40,000, the alarm will be enabled. இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு என்ட்ரிலையும் எக்ஸிட்லயும் போட்டோ எலக்ட்ரிக் சென்சார்ஸ் வச்சு மானிட்டர் பண்றோம். ப்ராடக்ட் அமௌண்ட் வந்து உள்ள வரதையும் போறதையும். அந்த அமௌண்ட் வந்து 40,000க்கு ரீச் ஆகுது அப்படின்னா இந்த அலாரம் வில் பி எனேபிள். அலாரம்ன்றது என்னது? நம்ம இங்க y0 கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த y0 வந்து அவங்க வந்து அலாரம் சொல்றாங்க. நான் ஜஸ்ட் இண்டிகேஷன் சொன்னேன், அவ்வளவுதான், வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. இப்போ நம்ம இதுல யூஸ் பண்ண போற டிவைசஸ் பாத்தீங்கன்னா x0 போட்டோ எலக்ட்ரிக் சென்சார்ஸ், இன்கமிங் கூட்ஸ், இன்கமிங்ல வரதை நம்ம சென்ஸ் பண்றதுக்கு. x1 இது வந்து அவுட் கோயிங் போறது, வெளியே போறதை நம்ம சென்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றது. M1216 அதாவது கவுண்டிங் மோட் ஆஃப் C216. இது ஆன் ஆச்சு அப்படின்னா கவுண்டிங் டவுன் ஆகும். இந்த C216 இது ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா கவுண்ட் அப் ஆகும். இப்போ நம்ம C216 32 பிட் கவுண்டிங் அப் டவுன் கவுண்டர், y0 அலாரம். நம்ம இந்த டிவைசஸ் நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ண போறோம். உங்களுக்கு இதை பத்தி ஒரு கிளியரா ஐடியா இல்லை அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி கவுண்டர்ஸ் பத்தி நான் வீடியோ போட்டிருந்தேன் டெல்டால. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். 32 பிட் கவுண்டர்ஸ் எப்படி யூஸ் பண்றது, இந்த M1216 பிட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஜெனரல் பர்பஸ் அடிஷன் சப்ட்ராக்ஷன் கவுண்டர்ஸ் இருக்கு. இந்த கவுண்டர்ஸ் வந்து C200 இருந்து C234க்குள்ள நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குன்னு தனியா ஒரு M பிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க, ஸ்பெஷல் மெமரி பிட்ஸ். ஸோ அதாவது 1200 இருந்து M1234 1200 இருந்து 1234 வரைக்கும் இருக்கு. ஸோ இது எல்லாமே கரஸ்பாண்டிங் டு திஸ் கவுண்டர். இந்த கவுண்டருக்கு பேஸ் பண்ணி இந்த கவுண்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த M பிட்ஸை வச்சு. ஓகே, இப்போ நம்ம அதுதான் பண்ண போறோம். இப்போ C216னா M1216. ஓகேங்களா, அதுதான் நம்ம இங்க போட்டிருக்கோம். அந்த இடத்துல இதை சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, M1216 அதுதான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியல அப்படின்னா நீங்க அந்த வீடியோ கவுண்டரோட வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். நான் கீழே லிங்க்லையும் கொடுக்குறேன். சரி, இப்போ வந்து நம்ம இதுக்கு ப்ரோக்ராம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன, x0 x1 வந்த உடனே நமக்கு வந்து கவுண்டிங் ஆகணும். C216 வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். எப்போ C216 செட் ஆகுதோ அப்போ நம்மளுக்கு அலாரம் வரணும். ஃபர்ஸ்ட் நம்ம அதை பண்ணலாம். இந்த கீ எக்ஸாம்பிள் 32 பிட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா M1216 இந்த பிளாக வச்சுதான் கண்ட்ரோல் பண்றாங்க அப் டவுன். சரி, இப்போ வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா x0வையும் x1ஐயும் கவுண்டருக்கு ஆட் பண்ணணும். அதாவது இன்புட் வந்தாலும் நமக்கு வந்து கவுண்ட் ஆகணும். இன்புட் அந்த நம்ம கூட்ஸ் வந்து இன்புட் ஆகுது, அப்போ வந்து கவுண்ட் வந்து அப் ஆகணும். கூட்ஸ் அவுட் ஆகுறப்ப கவுண்ட் டவுன் ஆகணும். ஃபர்ஸ்ட் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வந்து x0வோட ஹை பல்ஸ், ரைசிங் பல்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். ரைசிங் பல்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட் சென்ஸ் பண்ணணும், ஜஸ்ட் ஒரு பல்ஸ் வந்தாலே போதும். அந்த ப்ராடக்ட் இருக்கிற வரைக்கும் சென்ஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கவுண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த நம்ம கவுண்டருக்கு வந்து ஃப்ரீக்வெண்டா இன்புட் கொடுக்கும்.
ஸோ இந்த விஷயமும் நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில், அதை நீங்கள் பாருங்க தெளிவாக புரியும். சரி, இப்போ நான் இதுக்கு வந்து நான் ரைசிங் பல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். x0 x1 இந்த இடத்துல டேட்டா கவுண்டர், ஏன்னா டி கவுண்ட்னா நம்மளுக்கு வந்து 32 பிட், நார்மல் கவுண்ட்னா 16 பிட். ஓகே, இப்போ C216 K10 ஆர் 5, நான் 5 என்ற வேல்யூ கொடுத்துக்கிறேன், ஏன்னா சீக்கிரமா சிமுலேட் பண்ணி காமிக்கிறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். இப்போ வந்து அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கவுண்டர் வந்து செட் ஆகுறப்ப எனக்கு வந்து அலாரம் வந்து ஆன் ஆகணும். எப்போ வேர் ஹவுஸ் ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ C216 இதோட ஓபன் கான்டாக்ட், இது எப்ப செட் ஆகுதோ அப்ப எனக்கு அவுட்புட்ன்றது ஆன் ஆகும். சரி, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம M1216 என்றதை பார்த்தோம். அப்படின்னா என்ன? M1216 வந்து செட் ஆச்சு அப்படின்னா டவுன் கவுண்ட், M1216 என்றது ரீசெட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து அப் கவுண்ட். ஸோ அதான் பண்ண போறோம். M1216 எப்ப ரீசெட் ஆகணும், அதாவது எப்ப ரீசெட் ஆகணும், ரீசெட்னா அப் கவுண்ட் ஆகும். அப் கவுண்ட் நம்மளுக்கு எப்ப நடக்கணும், ப்ராடக்ட் உள்ள போறப்ப வேர் ஹவுஸ்க்குள்ள. ஸோ நம்மளுக்கு x0வோட ரைசிங் பல்ஸ் யூஸ் பண்ணணும். இங்க x0 இருக்கு, x0வோட ரைசிங் பல்ஸ். அப்போ ரீசெட் M1216 இங்க நம்ம கொடுத்த உடனே இங்க டிஃபால்ட்டா இங்க பாருங்க நேமே வருது, C216ஓட கவுண்டிங் மோடு ஆன் கவுண்ட்னு போட்டிருக்கு. சரி, இப்ப அடுத்தது நம்மளுக்கு வெளியே போறப்ப என்ன ஆகணும், டவுன் ஆகணும். ஸோ டவுன் ஆகணும்னா என்ன, நம்ம இந்த கவுண்டரை செட் பண்ணணும். சாரி, அந்த ஸ்பெஷல் மெமரி பிளாக M1216 வந்து ஆன் பண்ணணும். இந்த இடத்துல வந்து செட் M1216 கொடுத்துட்டோம். இப்ப நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிமுலேஷனுக்கு ரெடி ஆயிடுச்சு ப்ரோக்ராம். இப்போ நம்ம வந்து செக் பண்ண போறோம். இப்போ முதல்ல நம்மளுக்கு என்ன, வேர் ஹவுஸ்க்குள்ள எனக்கு வந்து பார்ட் வந்து என்ட்ரி ஆகுது. ஓகே, நான் இங்க வந்து ரைசிங் எட்ஜ் ஸ்டிக்கர் கொடுக்குறேன், இன்னொரு ரைசிங் எட்ஜ் ஸ்டிக்கர் கொடுக்குறேன், இன்னொரு ரைசிங் எட்ஜ் ஸ்டிக்கர். இப்போ எனக்கு வந்து 3 பார்ட் இருக்கு வேர் ஹவுஸ்ல. இப்போ எனக்கு வந்து ஒரு பார்ட் வேணும், அந்த பார்ட் வந்து நான் எடுக்க போறேன். ஸோ எடுக்கும் போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த எக்ஸிட் சென்சார் வந்து சென்ஸ் ஆகும். ஸோ எக்ஸிட் சென்சாருக்கு ஒரு ரைசிங் பல்ஸ் நாங்கள் கொடுக்குறேன். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா கம்மியாகுது பாருங்க. ஸோ இந்த கம்மியாகிற டைம்ல இங்க நம்மளுக்கு என்ன நடக்குது, இந்த M1216 செட் ஆகுது. ஸோ இது செட் ஆகுது மூலயமா இந்த M1216 நம்ம இந்த C216 டவுன் கவுண்டரா வந்து மாத்துது. ஸோ அப்படி மாத்துறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளுக்கு டவுன் கவுண்டர் ஆகுது, டவுன் கவுண்ட் ஆகுது. நம்ம வேர் ஹவுஸ்ல 3 இருக்க வேண்டிய இடத்துல 2ன்ற வேல்யூ நம்மளுக்கு காமிக்குது. ஏன்னா நம்ம 3 இருக்கிற ப்ராடக்ட்ல நம்ம வந்து ஒரு பார்ட் வெளியே எடுத்துட்டோம், ஒரு ப்ராடக்ட் வெளியே எடுத்துட்டோம். ஸோ 2 தானே இருக்கும். ஸோ அந்த 2 தான் டிஸ்பிளே ஆகுது. இப்போ இன்னொன்று வந்து நான் வெளியே எடுக்க போறேன், ஒரு ரைசிங் எட்ஜ் ஸ்டிக்கர் தரேன், 1 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து அகைன் என்னுடைய ப்ராடக்ட் வேர் ஹவுஸ்க்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வருது. இப்போ நான் வந்து இதை ஆட் பண்ணிக்கிறேன், 2 ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இதை நான் கொடுக்கும் போது இந்த செட்ன்றது ரீசெட் ஆயிடும். x0வோட ரைசிங் பல்ஸ் போயிட்டு நம்மளுக்கு இந்த M1216 ரீசெட் ஆகுறது மூலியமா நம்மளுக்கு வந்து இது வந்து அப் கவுண்டர் ஆக்ட் ஆகுது பாருங்க. சாரி, ஓகே, ரைசிங் எட்ஜ் ஸ்டிக்கர் தரேன். இங்க பாத்தீங்களா அப் கவுண்டர். எனக்கு எப்ப வந்து ப்ராடக்ட் வந்து ஃபுல்லா இருக்கோ என்னோட வேர் ஹவுஸ்ல, அந்த டைம்ல கவுண்டர் செட் ஆயிட்டு நம்மளுக்கு இங்க பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, Y0 ஆன் ஆயிடுச்சு. எனக்கு அலாரம் வந்துச்சு வேர் ஹவுஸ் ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஒரு பார்ட்டை வெளியே எடுக்க போறேன். இங்க நான் ஒரு ரைசிங் எட்ஜ் ஸ்டிக்கர் தரேன். ஓகே, ஸோ உடனே எனக்கு வந்து இந்த அலாரம் வந்து கிளியர் ஆயிடும். ஸோ எப்பெல்லாம் எனக்கு ப்ராடக்ட் வந்து ஃபுல் ஆகுதோ அப்போ வேர் ஹவுஸ்ல அந்த அலாரம் வந்து எனேபிள் ஆயிடும். ஸோ இப்படிதான் வந்து நம்ம இந்த வேர் ஹவுஸ் இந்த மாதிரி வந்து நீங்க ப்ராடக்ட் அமௌண்ட் கால்குலேட் பண்றது, இது சேம் கான்செப்ட் தான். இதை வச்சு நீங்க பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான பேசிக்கா ஒரு PLC ப்ரோக்ராமிங்க்கு ஏற்ற ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.